ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். நம்ம பயாலஜியில் 12th லெசன் பார்க்குறோம். அதில் லாஸ்ட்டாக என்ன பார்த்தோம் அப்படின்னா வாஸ்குலர் பண்டில்ஸ் வரைக்கும் பார்த்துருக்குறோம். சரியா? பேரண்ட் கைமா, கோலன் கைமா, ஸ்க்ளெரன் கைமா, நெக்ஸ்ட் வாஸ்குலர் பண்டில் இதெல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைகாட் ரூட்டு, மோனோகாட் ரூட்டு. இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை பார்க்க போகிறோம். ரூட்டில் டைகாட் மோனோகாட் பார்க்க போகிறோம். ஸ்டெம்மில் டைகாட் மோனோகாட் பார்க்க போகிறோம். லீஃபில் டைகாட் மோனோகாட் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீ நல்லா கவனிச்ச அப்படின்னா, திரும்ப பார்த்த அப்படின்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும் இது. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைகாட் ரூட். எக்ஸாம்பிள் என்னென்னா பீன் அப்படிங்கிற பிளான்டோட உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா, முதல்ல நான் டயக்ராம் காட்டுறேன். அந்த டயக்ராம் பார்த்துட்டு அது இருக்கக்கூடிய பார்ட்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். ஸோ டயக்ராம் பாருங்கள். இங்கே நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணுற டயக்ராம் என்ன அப்படின்னா டைகாட் ரூட்டு, இன்னொரு பக்கம் மோனோகாட் ரூட்டு. இந்த டைகாட்டுக்கும் மோனோகாட் ரூட்டுக்கும் உனக்கு டிஃப்ரென்ஷியேட் நான் பார்த்தாலே தெரியும். இப்போ மேலே பார்த்தோம் அப்படின்னா ரூட் ஹேர் அப்படின்னு பார்த்தாவே ரெண்டுலேயும் இருக்குது, பார்த்துருக்கிறீங்க. அப்புறம் ஃபிலிஃபரஸ் லேயர் அப்படின்னா பார்த்துட்ருக்க ரெண்டுமே இருக்குது. கார்டெக்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது பாருங்கள். கார்டெக்ஸ்னு சென்டர் உள்ள பார்ட்ஸு, கார்டெக்ஸ் ரெண்டுமே டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா எண்டோடெர்மஸ் அப்படிங்கிற ஒரு ரிங்குக்குள்ளே உள்ளே வரும்போது பார்த்தோம் அப்படின்னா அந்த எண்டோடெர்மஸ் அப்படிங்கிறது ஒரே மாதிரி இருக்கும். சைலம், ப்ளோயம் அது மட்டும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரியும். சைலம் எப்படி இருக்குது, ப்ளோயம் எப்படி இருக்குது, காஸ்பிரியன் ஸ்ட்ரிப் எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ நான் இப்போ ஒரு 10 பாயிண்ட்ஸ் சொல்லியிருப்பேன். அந்த பாயிண்ட்ஸ் என்ன இருக்கோ அந்த பாயிண்ட்ஸை பற்றி உள்ள எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாவே உனக்கு ஃபுல் மார்க் கிடச்சிரும். ஸோ இது நல்லா டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்த்துக்குங்க. அங்கே உள்ள எபிடெர்மஸ் எங்கே எப்படி இருக்குது, இங்கே உள்ள எபிடெர்மஸ் எப்படி இருக்குங்கிறத உனக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்த்தாலே தெரியும். ஸோ இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் செக்ஷன் ஆஃப் டைகாட் ரூட் அப்படிங்கிறத உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து கிரவுண்ட் பிளான், அது ஒரு மாடல் அது கொண்டு கொடுத்துருப்பாங்க, ஷார்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் ஒரு பகுதியை மட்டும் உனக்கு கிராஸ் செக்ஷன் எடுத்து உனக்கு என்ன பண்ணியிருக்காங்க, எலாபரேட்டாக கார்டெக்ஸ் எப்படி இருக்கும், எண்டோடெர்மஸ் எப்படி இருக்குது, சைலம் எப்படி இருக்குது, ப்ளோயம் எப்படி இருக்குங்கிறத உனக்கு டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டைகாட் ரூட். எக்ஸாம்பிள் பீன். பீனோட டைகாட் ரூட் அமைப்பு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு எபிபிளமா அப்படிங்கிறது என்னென்னா எபிடெர்மஸ்ன்னு சொல்லலாம். ஸோ ரூட்டை வந்து நான் எபிபிளமான்னு சொல்லிக்கிறோம். இட் இஸ் ஏ அவுட்டர் மோஸ்ட் லேயர். சரியே, வெளியில் உள்ள லேயர் இது. அங்கே கியூட்டிக்கல் அண்ட் ஸ்ட்ரோமேட்டா அப்படிங்கிறது ஆப்சண்ட்டாக இருக்கும். கியூட்டிக்கல் எங்கே ப்ரெசண்ட்டாக இருக்கும் அப்படின்னா ஆக்சுவலாக ரூட் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு எர்த்துக்கு உள்ளே தான் இருக்கும். ஸோ அங்கே வந்து கியூட்டிக்கல் ஸ்ட்ரோமேட்டாங்கிறது இருக்க வாய்ப்பே இல்லை. அப்போ நீ டைரெக்டாக ஆப்சென்ட் பண்ணிடலாம், ஆப்செட் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போது அதில் வந்து யூனிசெல்லார் ரூட் ஹேர் ஆர் ப்ரெசென்ட். அந்த ரூட் ஹேர் வந்து ஒரு யூனிசெல்லார் அப்படிங்கிறது ஒரு 1 மார்க், அதை நோட் பண்ணிக்கோங்க. சார் கியூட்டிக்கல்லாம் என்ன சார் அப்படின்னு தெரியல. கியூட்டிக்கல் அப்படின்னா அதாவது அந்த இப்போது ஒரு லீஃப் இருக்குது அப்படின்னா லீஃப் மேலே ஒரு படிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு 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 வேக்சின், ஒரு லாக்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறது, ஒரு பவுடர் மாதிரியே மேலே படிஞ்சிருக்கும். எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லணும் அப்படின்னா எருக்கலாஞ்செடியை பார்த்துருக்கீங்கன்னா அந்த எருக்கலாஞ்செடியோட இலையில தொட்டு பார்த்தோம் அப்படின்னா பவுடர் அடித்த மாதிரி இருக்கும், அதுதான் கியூட்டிக்கல். ஏன் சார் அந்த கியூட்டிக்கலோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட்டை எவாப்ரேஷன் ஆகாமல், அதாவது டிரான்ஸ்பிரேஷன் நடக்கும், வாட்டரை வந்து வெளியில் விடாமல் உள்ளுக்குள்ளே பாதுகாப்பாக வச்சுக்கிறது. அப்போ தான் அந்த பிளான்ட்டுக்கு தேவையான நியூட்ரிஷன் கிடைக்குங்கிறதுக்காக என்ன பண்ணுறது, அந்த தேவையான வாட்டரை ரிமூவ் பண்ணாமல் பாதுகாக்கிறதுக்கு தான் அந்த கியூட்டிக்கல் இருக்கும். ஸோ ரூட்டுக்கு கியூட்டிக்கல் இருக்கணும் அவசியம் இல்லை, எர்த்தோட அடியில் இருக்க பகுதி. ஸோ இது தான் எபிபிளமான்னு சொல்கிறது. இதனால் இதெல்லாம் சொல்லலாம், ரூட் ரைசோடெர்மிஸ் சொல்லலாம், இல்லை ஃபிலிவரஸ் லேயர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதான் எபிபிளமா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா கார்டெக்ஸ். கார்டெக்ஸ் அப்படிங்கிற டயக்ராம் உனக்கு காட்டியிருக்கேன். ஒரு தேன் கூடு மாதிரி ரவுண்டாக இருக்கக்கூடியதான் கார்டெக்ஸ் அப்படிங்கிறது. இந்த கார்டெக்ஸ் வந்து ஒரு மல்டி லேயர் ஜோன் மேட் ஆஃப் தின் வால்டு பேரண்ட் கேமாட்டா செல்ஸ். ஒரு தின் வால்டு பேரண்ட் கேமாட்டா செல்னால் உருவாக்குனது தான் அந்த கார்டெக்ஸ் அப்படிங்கிறது. அங்கே வந்து இன்டர் ஸ்பேசஸ் ப்ரெசண்ட்டாக இருக்கும், இன்டர் ஸ்பேஸ் இருக்கும். ஸ்டோர் ஃபுட் அண்ட் வாட்டர் அப்படிங்கிறது. இப்போ நம்ம என்ன பண்ணால் டயக்ராம் பார்க்கலாம். இந்த டயக்ராம் கார்டெக்ஸ்னு கொடுத்துருக்கோம். இந்த கார்டெக்ஸ் எதனால் உருவாயிருக்கும், பேரண்ட் கேமாட்டா செல்லு. இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா வாட்டரையும் ஃபுட்டையும் இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது தான் என்ன அப்படின்னா கார்டெக்ஸோட ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா எண்டோடெர்மிஸ்.
எண்டோடெர்மிஸும் கார்டஸோட இன்னொரு மோஸ்ட் லேயர், கார்டஸோட இன்னொரு மோஸ்ட் லேயர் தான் எண்டோடெர்மிஸ் அப்படிங்கிறது. அது பார்க்குறதுக்கு எப்படின்னா பேரல் ஷேப்பில் இருக்கும். பேரல்னால் ஒன்று தெரியும், பேரல் ஷேப்பில் இருக்கும். க்ளோஸ்லி பேக்கெட், ரொம்ப பக்கம் பக்கமாக நெருக்கின மாதிரி இருக்கும். ஷோ பேண்ட் லைக் திக்னிங் ஆன் ரேடியல் அண்ட் இன்னர் டேனியல் வால் இஸ் கால்ட் ஸ்காஸ்பிரின் ஸ்ட்ரிப். எண்டோடெர்மிஸில் மேலே ஒரு வால் இருக்கும், கீழே ஒரு வால் இருக்கும். இடையில வந்து பார்த்தோம் அப்படின்னா டார்க் கலரில் ஒரு இடத்துல கொடுத்துருக்கோம். பார்த்துக்கணும், இடையில தெரிஞ்சவங்களுக்கு மேலே ஒரு கலர் கீழே ஒரு கலருக்கு இடையில டார்க் கலரில் ஒரு கொடுத்துருக்கியா, அதுதான் என்னென்னா காஸ்பிரின் ஸ்ட்ரிப்பு. அந்த ஸ்காஸ்பிரின் ஸ்ட்ரிப்பை யார் சார் கண்டுபிடிச்சது அப்படின்னா ஸ்காஸ்பிரின் அப்படிங்கிற ஒருத்தர். ஸோ அதனால் அதுக்கே அவங்க நேம் வச்சுட்டாங்க. ஸோ அந்த காஸ்பிரின் ஸ்ட்ரிப்போட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் அண்ட் டிசால்வ் சால்ட் ஃப்ரம் கார்டெக்ஸ் இன்டு சைலம். அது என்ன பண்ணுது, அந்த வாட்டரை சால்ட்டை என்ன பண்ணுதுன்னா கார்டெக்ஸ்லேருந்து சைலத்துக்கு கொண்டு வர்றது தான், மூவ்மெண்ட் பண்ணுறது தான் இந்த ஸ்காஸ்பிரின் ஸ்ட்ரிப்போட வேலை. இப்போ அந்த டயக்ராமில் ஒன்று சொல்லி ஆகணும் உனக்கு. இங்கே பாருங்கள், அந்த காஸ்பிரின் ஸ்ட்ரிப் அப்படிங்கிறது சொல்லுது டார்க் கலரில் இருக்கக்கூடியது. அது எந்த இடத்துல இல்லை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த பேசேஜ் செல்லுன்னு ஒன்று இருக்குது பாருங்கள். அதாவது அந்த சைலம் அந்த 4 முனை இருக்கு இல்லையா, அந்த முனையில் ஒரு ரெட் கலரில் டாட் வச்சுருக்கு இல்லையா, அதுதான் பேசேஜ் செல்லு. அந்த இடத்த தவிர மற்ற இடத்துலையும் காஸ்பிரின் ஸ்ட்ரிப் இருக்கும். அது வழியாக தான் என்ன பண்ணுது, வாட்டர் சால்ட்லாம் சைலம்குள்ளே வரும். ஸோ அதுதான் அந்த காஸ்பிரின் ஸ்ட்ரிப். காஸ்பிரின் ஸ்ட்ரிப் எங்கே ப்ரெசென்ட்டாக இருக்காது அப்படின்னு கேட்டாங்கன்னா எங்கே இருக்காது, பேசேஜ் செல்லில் இருக்காது. புரோட்டோசெல்லை பிஃபோராக அது இருக்காது அப்படின்னு சொல்லணும், ஆப்போசிட்டில் இருக்காது அப்படின்னு சொல்லணும். ஒரு 1 மார்க் கொஷின்ஸ் அதை நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்டீல் பார்க்க போகிறோம். ஸ்டீல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா திஸ் இஸ் இன்னர் டு எண்டோடெர்மிஸ் கான்ஸ்டியூஷன் ஸ்டீல்னு சொல்லுவாங்க. இன்க்ளூடு பெரிசைக்கிள், வாஸ்குலர் பண்டல் எல்லாம் சேர்த்து தான் ஸ்டீல் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அது பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்தோம்னா பெரிசைக்கிள் அப்படிங்கிறது இன்னர் டு எண்டோடெர்மிஸ் லைஸ் சிங்கிள் லேயராக பெரிசைக்கிள். அந்த 2 லேயரில் ஒரு லேயர் தான் பெரிசைக்கிள் சொல்கிறோம். இது எங்கேருந்து என்ன ஆகுதுன்னா இட் இஸ் எ சிட் ஆஃப் ஆர்ஜின் லேட்ரல் ரூட்லேருந்து ஆர்ஜின் ஆகுது இது. அப்புறம் வாஸ்குலர் பண்டில் எக்ஸார்ச். வாஸ்குலர் பண்டில் எக்ஸார்ச் அப்படிங்கிறது உனக்கு வாஸ்குலர் பண்டிலே சொல்லியிருப்பாங்க. டைப் ஆஃப் வாஸ்குலர் பண்டில் எக்ஸார்ச்னா என்ன, என்டார்ச்னா என்ன அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. எக்ஸார்ச் அப்படிங்கிறது இந்த புரோட்டோசைலம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த புரோட்டோசைலம் உள்ளேருந்து வெளியே போணுச்சு அப்படின்னா எக்ஸார்ச்சு, வெளியேருந்து உள்ளே வந்துச்சுன்னா அது என்டார்ச் அப்படிங்கிறத நீ உனக்கு வாஸ்குலர் பண்டில் நடத்தும் போதே சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் டெட்ரார்ச். டெட்ரானா 4 ஆர்ச் மாதிரி இருந்தால் அது இருக்கும். இந்த டெட்ரார்ச் எங்கே இருக்கும், டைகாட் ரூட்டில் மட்டும்தான் இருக்கும், வேறு எங்கேயும் இருக்காது. த டிசஸ் ப்ரெசன்ட் பிட்வீன் சைலம் அண்ட் ப்ளோயம் இஸ் கால்டு கன்ஜக்டிவ் டிசஸ். டைகாட்டில் கன்ஜக்டிவ் டிசஸ் என்ன அப்படின்னா பேரண்ட் கைமா. நோட் பண்ணிக்கணும், டைகாட் ரூட்டில் இஸ் மேட் ஆஃப் பேரண்ட் கைமா. கன்ஜக்டிவ் டிசஸ் என்ன யாரால் உருவாகிருக்கு அப்படின்னா பேரண்ட் கைமாவில் உருவாயிருக்கு. அப்புறம் பித்து பார்க்குறோம். பித்துங்கிறது யங் ரூட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பித்து இருக்கும், ஓல்டு ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பித்து ஆப்சண்ட் ஆகிருக்கும் அப்படிங்கிறது தான் எழுது. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா இங்கே இருக்க இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைகாட் ரூட்டு. ஸோ டயக்ராம் ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். இது கிரவுண்ட் பிளான் அதே மாதிரி இருக்கும். கிரவுண்ட் பிளானில் 2 மார்க்கில் கேட்கலாம், அதை ட்ரா பண்ணி பார்த்துக்கணும். இப்போ ரூட் ஹேர், ஃபிலிஃபரஸ் லேயர், கார்டெக்ஸ் பார்த்துருக்கோம், எண்டோடெர்மிஸ் பார்த்தோம். ப்ளூ கலர் இருக்கிறது ப்ளோயம். அங்கே 4 ஆர்ச் மாதிரி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சைலம். இங்கே சைலம் டெட்ரார்ச்னு படித்தோம் இல்லையா, அது இப்படி தான் இருக்கும் டெட்ரார்ச். சரியா, காஸ்பிரியன் ஸ்ட்ரிப் எங்கே இருக்கும், எண்டோடெர்மஸ்க்கு அடுத்த லேயரில் ஒரு டார்க் கலரில் இருக்கும், இதுதான் காஸ்பிரியன் ஸ்ட்ரிப்பு. ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா மோனோகாட் ரூட்டை பற்றி பார்க்க போகிறோம். மோனோகாட் ரூட்டும் டைகாட் ரூட்டுக்கும் பெரிய டிஃப்ரென்ஷியேட் இருக்காது. வாஸ்குலர் பண்டில் சம் டிஃப்ரென்ஷியேட் இருக்கும். ஸோ அப்போ ஈஸியாக கவனிச்சிக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ரைசோடெர்மிஸ். அதே மாதிரி இது அவுட்டர் மோஸ்ட் லேயர் இஸ் மேட் ஆஃப் சிங்கிள் லேயர் தின் வால்டு பேரண்ட் கேமட் செல்ஸ் இருக்கும். ஸ்டொமேட்டா கியூட்டிக்கல் அங்கேயும் ஆப்சண்ட் ஆகிருக்கும், இங்கேயும் ஆப்சண்ட் ஆகிருக்கும், அவ்வளோதான். இந்த ரூட் என்ன பண்ணுது, ரூட் ஹேர் ஹெல்ப் இன் அப்சார்ப்ஷன் வாட்டர் அண்ட் மினரல். ரூட் ஹேர் என்ன பண்ணும், பொதுவாகவே வெளில இருக்கக்கூடிய வாட்டரையும் மினரலையும் அப்சர்வ் பண்ணி உள்ளுக்குள்ளே கொடுக்கும், அதுதான் இதோட வேலையை. ஸோ இப்போ அதை பற்றி பார்ப்போம். இப்போது அடுத்தது கார்டெக்ஸ். கார்டெக்ஸ் மல்டி லேயராக இருக்கக்கூடிய ஜோனு, பேரன்கேமா செல்ஸ்லாம் உருவான ஒன்று. இன்டர்ஃபேஸ் அங்கே இருக்கும். ஸ்டோர் ஃபுட் அண்ட் வாட்டர். சேம் எங்கள் டைகாட் ரூட்டில் பார்த்தோம் இல்லையா, அதே தான் இங்கே அதோட கார்டெக்ஸ் ஃபங்க்ஷனும் இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் எண்டோடெர்மிஸ். இது இன்னர் மோஸ்ட் லேயர் ஆஃப் கார்டெக்ஸ். கார்டெக்ஸோட இன்னர் மோஸ்ட் லேயர் தான் எண்டோடெர்மிஸ். அந்த எண்டோடெர்மிஸில் காஸ்பிரியன் ஸ்ட்ரிப் ஒன்று இருக்கும், அது பேசேஜ் செல்லிட்டு இருக்குது. அந்த காஸ்பிரியன் ஸ்ட்ரிப் பேண்ட் திக்கனிங் இஸ் மேட் அப் ஆஃப் சப்ரின் நாம் வச்சுக்கணும். இப்போ புதுசாக இங்கே ஒரு பாயிண்ட் சொல்ல வராங்க. காஸ்பிரியன் ஸ்ட்ரிப் வந்து ஒரு பேண்டு மாதிரி, ஒரு கருப்பு கலர் பேண்டு மாதிரி இருக்கக்கூடியதாக இருக்கும், திக்கனாக இருக்கக்கூடியதாக இருக்கும். இது எதனால் உருவாயிருக்கு அப்படின்னா
சப்ரின் அப்படிங்கிற ஒரு ஒரு மெட்டீரியல்ஸ்னால உருவாயிருக்குது. சரியா, ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ்னால உருவானது தான் அந்த கேஸ்பிரின் ஸ்ட்ரிப்பு. அடுத்தது ஸ்டீலுங்கிறது எண்டோடெர்மஸ் டு இன்னர்மோஸ்ட் லேயர் தான் அது. இதில் எதில் இன்க்ளூட் ஆகுதுன்னு முன்னாடியே சொல்லியிருக்கேன். பெரிசைக்கிள், வாஸ்குலர் பண்டில் அண்ட் பித்து இதெல்லாம் சேர்ந்தது தான் ஸ்டீல் சொல்கிறது. இப்போ பெரிசைக்கிள் அப்படின்னா இஸ் லேட்டர் ரூட் இங்கேருந்து ஆரிஜினேட் ஆகுது. சேம் டைகாட் ரூட்டு மாதிரி தான் இதுவும். சரியா, அடுத்தது வாஸ்குலர் பண்டில் வந்து பார்த்தோன்னா சைலம் ப்ளோயம் அரேஞ்சு ரேடியல் அரேஞ்ச்மெண்ட், ஆல்டர்னேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கக்கூடியது. இது சைலம் எக்ஸார்ச் அண்ட் பாலியார்ச். எக்ஸார்ச்னு என்ன சொல்லியிருக்கேன், புரோட்டோசைலம் உள்ளுக்குள்ளேருந்து சென்டர்லேருந்து பெரிபரை நோக்கி போணுச்சுன்னா, புரோட்டோசைலம் அப்படிங்கிறத எப்போவுமே மறக்கக்கூடாது. புரோட்டோசைலம் அப்படிங்கிறது சென்ட்ரல் பார்ட்லேருந்து டுவர்ட்ஸ் பெரிபரை நோக்கி போணுச்சு அப்படின்னா அது எக்ஸார்ச்சு. அதே மாதிரி அந்த புரோட்டோசைலம் டுவர்ட்ஸ் சென்டர் பெரிபர்லேருந்து சென்டர் நோக்கி வந்துச்சுன்னா அது என்டார்ச் அப்படின்னு சொன்னேன். இங்கே பாலியார்ச்சின்னு சொல்லியிருக்காங்களே, இது என்ன சார் அப்படின்னா, பாலினா நிறைய இருக்கக்கூடியது, டெட்ரா 4 இருக்கக்கூடியது, பாலினா 5க்கு மேலே இருக்கக்கூடியது, அதுதான் பாலியார்ச். இது இங்கே கனெக்டிவ் டிசீஸ் என்னன்னா ஸ்க்ளிரன் கைமா. அங்கே கனெக்டிவ் டிசீஸ் எது டைகாட் ரூட்டில் பீனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேரன் கைமா, இங்கே வந்து ஸ்க்ளிரன் கைமா அப்படிங்கிறத நல்லா தெளிவாக நோட் பண்ணிக்கணும். இது முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. அடுத்தது இதில் பார்க்க போகிறது என்னென்னா பித்து வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் இருக்கும். பித்து எப்படி உருவாயிருக்கும் அப்படின்னா பேரன் கைமா செல்ஸ்லாம் இருக்கும். அங்கே இன்ட்ரசெல்லுலர் ஸ்பேஸ் இருக்கும். அதேமாதிரி ஸ்டார்ச் அண்ட் ஃபுட் இதெல்லாம் அந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். எங்கள் பித்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிறத இங்கே பார்த்துக்குங்க. இதுதான் இப்போ பார்க்கக்கூடியது. நம்ம டிரான்ஸ்ஃபர் செக்ஷன் ஆஃப் மோனோகாட் ரூட்டை பற்றி பார்க்க போகிறோம். டயக்ராம் இங்கே அங்கே டெட்ரார்ச்சின்னு கொடுத்துருக்குங்க, இங்கே பாலியார்ச்னா அந்த ஆர்ச்சிங்கிறது நிறைய இருக்குது, சென்டராக பித்து இருக்குது. சரியா, பாலியார்ச் அப்படின்றது. இடையில ப்ளூ கலராக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ப்ளோயம், ரவுண்டு விங்காக இருக்கிறது சைலம் வந்து பாலியார்ச் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. காஸ்பிரியன் ஸ்ட்ரிப் எங்கெங்கே இருக்காது, பேசேஜில் மட்டும்தான் காஸ்பிரியன் ஸ்ட்ரிப் இருக்காது, மற்ற இடத்துல காஸ்பிரியன் ஸ்ட்ரிப் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இப்போ நம்ம பார்த்துருக்கு டைகாட் ரூட் மோனோகாட் ரூட்டோட டிஃபரன்ஷியேட் பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைகாட் அண்ட் மோனோகாட்டோட ஸ்டெம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ வந்து இதுக்கும் சில மேஜர் டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்குது, நல்லா கவனிச்சுட்டு வாங்க. இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைகாட் ரூட் சன்ஃப்ளவர் அதை பற்றி பார்ப்போம். டயக்ராம் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துட்டு இந்த டிஃபரன்ஷியேட் உனக்கு புக் பேக் கொஷின்ஸ் நல்லா படிச்சுக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா டைகாட்டு ஸ்டெம் பார்க்குறோம். சரியா, அதோட கிரவுண்ட் ஸ்டெம், எபிடெர்மல் ஹேர் இருக்குது, கியூட்டிக்கல் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும், எபிடெர்மஸ் இருக்குது, ஃபஸ்ட்டு கோலன் கைமா, அதுக்கப்புறம் க்ரீன் கலர் இருக்குது குளோரன் கைமா, நெக்ஸ்ட்டு பேரன் கைமா அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. அதுக்கப்புறம் எண்டோடெர்மஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ளோயம், கேம்பியம், சைலம், பித்து அப்படிங்கிற மாதிரி அரேஞ்ச்மெண்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் தெளிவாக டயக்ராம் பார்த்துக்குங்க. இப்போ வந்து அந்த எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். சரியா, அப்படி பாரு. இப்போ வந்து ஹைப்போடெர்மஸ், அதுக்கு மேலே இருக்கக்கூடியது எபிடெர்மஸ் பாரு. எபிடெர்மஸ் அப்படின்னு சொன்னாவே பொதுவாக அவுட்டர் லேயர். இட் இஸ் மேட் ஆஃப் சிங்கிள் லேயர் ஆஃப் பேரன்கைமா செல்ஸ், இஸ் வெல் கவர்டு வித் கியூட்டிக்கல், ப்ரொடக்டிவ் இன் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ எபிடெர்மோட ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் என்ன, ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கணும். அது எங்கே இருக்கும், அவுட்டர் மோஸ்ட் லேயராக இருக்கும். அந்த எபிடெர்மஸ் எதனால் உருவாயிருக்கு, பேரன்கைமா செல்ஸ்னால உருவாயிருக்குது. அங்கே கியூட்டிக்கல் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இது ஸ்டெம்னா கண்டிப்பாக கியூட்டிக்கல் இருக்கும். சரியா, இதுதான் எபிடெர்மஸ் பற்றி சொல்கிறது. எபிடெர்மல் அப்படின்னா 4 ஹிண்ட் நோட் பண்ணிக்கிங்க. அவுட்டர் மோஸ்ட் லேயர், பேரன்கைமா செல், கியூட்டிக்கல், ப்ரொடக்ஷன், இதுதான் எபிடெர்மஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா கார்டெக்ஸுக்கு 3 ஜோனாக பிரிக்கிறோம். ஒன்று எபிடெர்மஸ்க்கு அடுத்தது ஹைப்போடெர்மஸ். எவ்வளோ லேயர் இருக்கும், 3 to 6 லேயர் இருக்கும் ஆஃப் கோலன் கைமா செல் சொல்லுவோம். இதோட வேலை என்ன, மெக்கானிக்கல் சப்போர்ட் பண்ணுறது தான் இதோட வேலை, சப்போர்ட் கொடுக்குறது. ஹைப்போனா ஃபஸ்ட்டு மேலே, கீழேன்னு வச்சுக்கோ, ஹைப்போடெர்மஸ், இது எபிடெர்மஸ் கீழே. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா மிடில் லேயராக இருக்கக்கூடியது. அங்கே வந்து குளோரன் கைமா இருக்கும். நான் சொல்லியிருக்கேன் க்ரீன் கலராக இருக்கும் சொல்லியிருக்க முடியாது, அதுதான் இது குளோரன் கைமா. இதோட வேலை என்ன, ஃபோட்டோசிந்தசிஸ், ப்ரெசன்ஸ் ஆஃப் குளோரோபிளாஸ்ட். அங்கே குளோரோபிளாஸ்ட் ப்ரெசென்ட்டாக இருக்கிறதுனால அது ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் இன்னர் கார்டெக்ஸ், இதை பார்த்தோம் அப்படின்னா ஃபியூ லேயர் ஆஃப் பேரன்கைமா செல்ஸ் ஹெல்ப் என்ன பண்ணும், கேஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும், அப்புறம் ஃபுட் மெட்டீரியலை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இதுதான்
3 லேயருக்கு உள்ளது ஒரு சொல்கிறது. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கேன், இங்கே கார்டெக்ஸில் 3ஆக பிரிக்கிறோம். ஹைப்போடெர்மிஸ், அதுக்கப்புறம் மிடில் கார்டெக்ஸ், இன்னர் கார்டெக்ஸ் அப்படிங்கிறது. சரியா, இது ஒவ்வொன்றுக்கும் ஃபங்க்ஷன் சொல்லியிருக்கோம். இப்போ மிடில் வந்து குளோரன்கைமா இருக்கிறதுனால குளோரோஃபில் இருக்கிறதுனால ஃபோட்டோசைஸ் பண்ணும். இன்னர் கார்டெக்ஸ் என்ன பண்ணும், பேரன்கைமா உருவாயிருக்கும், அங்கே கேஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுது, அப்புறம் ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. அடுத்து எண்டோடெர்மஸ், அதுக்கு அடுத்துல எண்டோடெர்மஸ். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா கார்டெக்ஸ் அப்புறம் உள்ளது பேரல் ஷேப்பாக இருக்கும். இங்கே ஸ்டார்ச் கிரைன்ஸ் அங்கே இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணால் ஸ்டார்ச் ஷீட் அப்படின்னு சொல்கிறது இதான் எண்டோடெர்மஸ். இங்கே கண்டைன் ஸ்டார்ச் கிரைன்ஸ் அங்கே இருக்கிறதுனால அது என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்டார்ச் ஷீட் அப்படின்னு சொல்கிறோம். லாஸ்ட்டு ஸ்டீல்னு சொன்னாவே பெரிசைக்கிள், வாஸ்குலர் பண்டில், பித்தில் சேர்த்து தான் என்ன சொல்கிறது ஸ்டீல் அப்படின்னு சொன்னோம். இப்போ பெரிசைக்கிள் என்னது, பெரிசைக்கிள் எங்கே இருக்கும் அப்படின்னா பிட்வீன் வாஸ்குலர் பண்டில் அண்ட் எண்டோடெர்மஸ்க்கும் வாஸ்குலர் பண்டிலுக்கு இடையில தான் பெரிசைக்கிள் இருக்குது. மல்டி லேயர் பேரன்கைமாஸ் எல்லாம் உருவாயிருக்கும். ஆல்டர்னேட்டிவ் பேட்சிங், ஸ்க்ளெரன்கைமா பேரன்கைமா அப்படிங்கிற ஆல்டர்னேட்டிவ் மாதிரி இது இருக்கும். இது பெரிசைக்கிள். வாஸ்குலர் பண்டில் கன்ஜாயின்னா என்ன அப்படிங்கிறத உனக்கு வாஸ்குலர் பண்டிலே சொல்லியிருப்பாங்க. கொலைட்ரல்னா என்ன, என்டார்ச்னா என்னன்னு சொல்லியிருப்போம். ஓப்பன் அப்படிங்கிறது இந்த மாதிரி அந்த வாஸ்குலர் பண்டில் அமைப்பு இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அடுத்தது பித்து வந்து பார்த்தோம் அப்படின்னா லார்ஜ் சென்ட்ரல் பேரன்கைமாட்டாஸ்னால உருவாக்குனது. இன்ட்ராசெல்லுலார் ஸ்பேஸ் இஸ் கால்ட் பித். இதோட ஒர்க் என்ன அப்படின்னா ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட் மெட்டீரியலை இது ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிறக்கூடியதான் இந்த பித்தோட ஒர்க்கு. இப்போ பார்த்தது டைகாட் ரூட்டு, சன்ஃப்ளவர் லீஃபை பற்றி நம்ம பார்த்தோம். இங்கே அதை பற்றி டயக்ராம் ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம், பார்த்துக்குங்க. இங்கே வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு கியூட்டிகல் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோ. எபிடெர்மஸ், கோலன்கைமா ஃபஸ்ட், அதாவது ஹைப்போடெர்மஸ் அப்படின்னு சொன்னது. நெக்ஸ்ட் மிடில் கார்டெக்ஸ் தான் என்ன அப்படின்னா குளோரன்கைமா. பேரன்கைமாங்கிறது என்னது, கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு கார்டெக்ஸ். இதுதான் கார்டெக்ஸாக 3ஆக டிவைட் பண்ணுது. அப்புறம் எண்டோடெர்மஸ் அதுக்கப்புறம் சைலம் ப்ளோயம் பற்றி கொடுத்துருப்போம். பித்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க சொல்லியிருப்போம். இதில் வந்து இந்த வாஸ்குலர் பண்டில் அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னா வெஜ்ஜிடு ஷேப்னு சொல்லுவாங்க. வெஜ்ஜிடு அப்படின்னா ஆப்புன்னு தமிழில் சொல்லுவது. அந்த ஆப்பு அடிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு தான் என்ன அப்படின்னா இந்த டைகாட் ரூட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல். சரியா, இதுக்கு டைகாட் ரூட்டுக்கும் மோனோகாட் ரூட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஷியேட்டில் மெயினாக சொல்லக்கூடியது என்னென்னா இங்கே இருக்கக்கூடிய வாஸ்குலர் பண்டில். இந்த வாஸ்குலர் பண்டில் பார்த்தீங்கன்னா வெஜ்ஜிடு ஷேப்பில் இருக்கும். இந்த கிரவுண்ட் பிளான் பாரு, எல்லா இடத்துலையும் ஒரு ஆப்பு சொருகின மாதிரி இருக்குது பாருங்கள். டயக்ராமில் பாருங்கள், ஒவ்வொரு இடத்துலையும் நம்மள வச்சு சொருகி அடித்த மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அதுதான் என்னென்னா வெஜ்ஜிடு ஷேப் வாஸ்குலர் பண்டில். கேட்பாங்க வெஜ்ஜிடு ஷேப் வாஸ்குலர் பண்டில் ப்ரெசன்ட் ஆன் த பிளான்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீ டைகாட் ஸ்டெம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லலாம். சரியா, வாஸ்குலர் பண்டில் டிஃபரன்ஷியேட் சொல்லும்போது வெஜ்ஜிடு ஷேப்னு சொல்லலாம். வெஜ்ஜிடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆப் அப்படின்னு சொல்லுவோம், ஆப்பு ஷேப்பில் இருக்கக்கூடியது. இப்போ பாரு, நெக்ஸ்ட்டு மோனோகாட் ஸ்டெம் பார்க்குறோம், மைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் எபிடெர்மஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா அவுட்டர் லேயர் சேம் பேரன்கைமா செல்ஸ்லாம் உருவானது. இதுக்கும் இப்போ டைகாட் ஸ்டெம்முக்கும் மோனோகாட் ஸ்டெம்முக்குள்ள டிஃபரன்ஷியேட் ஒரு டைம் டயக்ராம் பார்த்துட்டு அடுத்து நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதுதான் என்ன அப்படின்னா இப்போ பார்க்கக்கூடிய நம்ம டிரான்ஸ்வர்ஸ் செக்ஷனாக மோனோகாட் ஸ்டெம்மு பற்றி பார்க்க போகிறோம். மேலே பார்த்து டைகாட்டை, இது மோனோகாட் ஸ்டெம். மோனோகாட் அப்படின்னா பாரு, அது மண்டை ஓடு மாதிரியே தெரியுது பாரு, 2 கண்ணு ஒரு மவுத் இருக்கிற மாதிரியே தெரியுது இல்லையா. ஸோ இதுக்கு பேர் ஸ்கெல்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாஸ்குலர் பண்டில் எப்படி இருக்குது, ஸ்கெல்டன் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஸ்கெல்டன்னா மண்டவோடு மாதிரி இருக்கக்கூடிய. அங்கே பார்த்தோம் அப்படின்னா அங்கே டைகாட் வாஸ்குலர் பண்டில் பார்த்தோம் அப்படின்னா அது வெஜ்ஜிடு ஷேப் சொல்லியிருக்கேன். இங்கே வந்து ஸ்கெல்டன் ஷேப் சொல்லியிருக்கேன், நோட் பண்ணிக்கணும். இந்த ஸ்கெல்டன் ஷேப் வாஸ்குலர் பண்டில் ப்ரெசன்ஸ் இன் மோனோகாட் ஸ்டெம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, அந்த பிங்க் கலரில் இருக்கிறது வந்து ப்ளோயம், அங்கே இருக்கக்கூடிய ப்ளூ கலரில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளோயம், பிங்க் கலர் ரவுண்டாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சைலம் அப்படிங்கிறது பார்த்துக்கோ. இதுதான் இதில் உள்ளது. ஸோ இதை பற்றி நம்ம டிஃபரன்ஷியேட் பார்க்கலாம். இப்போது எபிடெர்மஸ் சொல்லிட்டேன், அதில் அதே மாதிரி தான் இருக்கும், கிரவுண்ட் டிஷ்யூஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நாட் டிஃபரன்ஷியேட் இன் எபிடெர்மஸ், கார்டெக்ஸ், பெரிசைக்கிள் அண்ட் பித்து. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எபிடெர்மஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா வச்சுக்கேன் அவுட்டர் மோஸ்ட் லேயர் இருக்குது. இங்கே பேரன்கைமாஸ்லாம் உருவானது, அது எக்ஸன் ஆக போகுது கிரவுண்ட் டிஷ்யூன்னு சொல்கிறோம். இங்கே வந்து நாட் டிஃபரன்ஷியேட் இன் கார்டெக்ஸ், எண்டோடெர்மஸ், பெரிசைக்கிள், பித்து அப்படிங்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது, எல்லாம் ஒரே மாதிரியே இருக்கும். அதுதான் இங்கே உள்ள ஒரு ஸ்பெஷல். மோனோகாட் ஸ்டெம்முக்கு இருக்கக்கூடியது வந்து எதுவுமே இது முக்கியமான பாயிண்ட். இட் இஸ் நாட் டிஃபரன்ஷியேட். எது எண்டோடெர்மஸை பார்க்க முடியாது, கார்டெக்ஸ் தனியாக பிரித்து பார்க்க முடியாது, பெரிசைக்கிள், பித்து அப்படின்னு தனித்தனியாக என்ன பண்ண முடியாது, நம்மளால் பிரித்து பார்க்க முடியாதுங்கிறத ஒரு பாயிண்ட்டு. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா வாஸ்குலர் பண்டில்.
வாஸ்குலர் பண்டில் ஸ்கல் ஷேப்னு சொன்னோம் இல்லையா, ஸ்கல் ஷேப் ஸ்கேட்டர்ட் வித் கிரவுண்ட் டிஷ்யூஸ். இங்கே கிரவுண்ட் பிளான் பாருங்கள், அந்த பெரிபரெல்லாம் அந்த எட்ஜில் இருக்கக்கூடியதெல்லாம் சின்ன சின்னதாக இருக்கும். அதோட சென்டர் போக போக அந்த வாஸ்குலர் பண்டில் அந்த ஸ்கெல்டன் எப்படி இருக்கும் அப்படின்னா பெருசு பெருசாக இருக்கும் பாருங்கள். ஸோ இதில் ஒரு ஸ்பெஷல் ஒன்றுது. வாஸ்குலர் பண்டில் சென்டரில் இருக்கும்போது மட்டும் பெருசாக இருக்கும். அதாவது பெரிபெரனா அவுட்டர் லேயர் அந்த எட்ஜில் இருக்கக்கூடியது. அங்கே பார்த்தோன்னா அப்படியே சின்ன சின்னதாக இருக்கும். உள்ளுக்குள்ளே என்ட்ரை நோக்கி போகும்போது பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வாஸ்குலர் பண்டலாக மாறிடுது. ஸோ இங்கே அப்படி தான் இருக்கும். அதுதான் இந்த வாஸ்குலர் பண்டல் அமைப்பு. ஸ்கல் ஷேப் அப்படிங்கிறத நீ மறக்கக்கூடாது. அப்புறம் வாஸ்குலர் பண்டல் கன்ஜைன், கொலைட்ரல், என்டார்ஜி, க்ளோஸ்டு மாதிரி இருக்கும். அந்த வாஸ்குலர் பண்டில் மேலே ஸ்க்லெரன்கேமா ஷெல்ஸ் ப்ரெசென்ட் ஆகியிருந்தால் அதுக்கு பேர் பண்டில் ஷீத். ஒவ்வொரு வாஸ்குலர் பண்டில் மேலேயும் ஃபியூ லேயர் ஆஃப் ஸ்க்லெரன்கேமா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் பண்டில் ஷீத். டிஃபைன் பண்டில் ஷீத்னு கேட்டாங்கன்னா பண்டில் ஷீத் மேலே கவர் பண்ணியிருக்க ஒரு ஸ்க்லெரன்கேமா தான் என்னென்னா வாஸ்குலர் பண்டில் மேலே ஒரு ஸ்க்லெரன்கேமா கவர் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பண்டில் ஷீத். இப்போ சைலம் பாருங்கள். சைலம் இஸ் மெட்டாசைலம் அண்ட் புரோட்டோசைலம். மெட்டாசைலம்னா செகண்டாக உருவாகுறது, புரோட்டோசைலம் ஃபஸ்ட்டு உருவாகுறது. இதுதான் ரெண்டுக்கும். இந்த சைலம் வெசல்ஸ் அரேஞ்சு வி ஆர் ஒய் ஷேப்டு. எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு இந்த பக்கம் ஒய் ஷேப்பில் இருக்கும். சரியா. இன் மெச்சூர் வாஸ்குலர் பண்டில் பார்த்தோம் அப்படின்னா லோவஸ்ட் மோஸ்ட் புரோட்டோசைலம் டிஸ்கிரேட்டட் டு ஃபார்ம் கேவிட்டி. திஸ் இஸ் கால்டு புரோட்டோசைலம் லெக்குன் அப்படிம்பாங்க. அதாவது இங்கே வந்து கொஞ்சம் மெச்சூரான வாஸ்குலர் பண்டில் வந்து புரோட்டோசைலம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு என்ன பண்ணும், கேவிட்டி ஒரு பள்ளம் மாதிரி உருவாகும். அந்த பள்ளத்துக்கு பேர் என்ன, புரோட்டோசைலம் லெக்குனான்னு பேர். ஆக்சுவலாக என்ன பண்ணும் அப்படின்னா சைலத்து ரெண்டு சொல்லியிருக்கோம், புரோட்டோசைலம் மெட்டாசைலங்கிறது. புரோட்டோசைலங்கிறது ஃபஸ்ட்டு உருவாகுது, மெட்டாசைலங்கிறது செகண்டாக உருவாகுறது. இந்த புரோட்டோசைலத்தை இந்த மெட்டாசைலம் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரஷ் பண்ணிடும். வளர வளர க்ரஷ் பண்ணிவிட்டு அந்த புரோட்டோசைலம் இருந்த ஒரு பள்ளம் இருக்கும், அந்த பள்ளத்துக்கு பேர் தான் புரோட்டோசைலம் லேக்குனே அப்படின்னு சொல்கிறது. சரியா, இங்கே அதில் இருக்கும் பாருங்கள். அடுத்தது ப்ளோயம், சீவ் டியூப் எலமெண்ட், கம்பெனியன் செல்ஸ், ப்ளோயம் பேரன்கேமா, ப்ளோயம் ஃபைபர்ஸ் எல்லாம் இங்கே ஆப்சென்ட். ப்ளோயம் பேரன்கேமாவும் ப்ளோயம் ஃபைபரும் இங்கே ஆப்சென்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் பித்து வந்து பார்த்தீங்கன்னா இஸ் நாட் டிஃப்ரென்ஷியேட் இன் மோனோகாட் ஸ்டெம். மோனோகாட் ஸ்டெம்மில் பித்துங்கிறது டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தெரியாது, எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்கக்கூடியது. இப்போ நம்ம பார்த்தது டைகாட் மோனோகாட் ஸ்டெம் பார்த்துருக்கோம். சரியா, டயக்ராம் பாருங்கள். அடுத்தது வந்து பார்க்கும்போது என்ன, இங்கே எவ்வளோ டிஃபரன்ஷியேட் நீ பார்த்துக்கலாம். சரியா, அது ரெண்டும் கிளியராக படித்த அப்படின்னாவே இங்கே எவ்வளோ டிஃபரன்ஷியேட் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அடுத்தது டைகாட் லீஃப். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ரூட்டு பார்த்தோம், அப்புறம் ஸ்டெம்மு பார்த்தோம், இப்போ லீஃப் பார்க்குறோம். சரியா, இந்த டைகாட் லீஃப் அப்படிங்கிறது பாருங்கள். இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைகாட் லீஃப் ஆர் டார்சி வென்ட்ரல் லீஃப் மேங்கோ அப்படின்னு கொடுத்துருக்கும். இப்போ அது டயக்ராம் ஒரு டைம் பார்த்துடலாம். டைகாட் லீஃப் இப்படி தான் இருக்கும். இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அதை பார்த்துக்கோ. ஃபஸ்ட்டு அப்பர் எபிடெர்மஸ், அப்பர் எபிடெர்மஸ், நெக்ஸ்ட்டு லோயர் எபிடெர்மஸ் பார்க்க போகிறோம். அப்பர் எபிடெர்மஸ்னால் மேலே உள்ள இருக்குது, லோயர் எபிடெர்மஸ் கீழே உள்ளது. ஸோ மேலே உள்ளதுக்கும் கீழே உள்ளதுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்து தெரிஞ்சுக்கங்க. ரெண்டுக்கும் பக்கமே கியூட்டிக்கல் ப்ரெசென்ட் இருக்குது, மேலேயும் கியூட்டிக்கல் இருக்குது, கீழேயும் கியூட்டிக்கல் அப்படின்னு ப்ரெசென்ட் ஆகிருக்குது. அப்புறம் அப்பர் எபிடெர்மஸ், கீழே லோயர் எபிடெர்மஸ் பார்த்தாச்சு. சென்டர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பாலிசைட் பேரன்கேமா அப்படின்ட்டு இருக்குது. இங்கே வந்து லோயரில் வந்து ஸ்ட்ரோமா அப்படின்னு ஒரு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. சரியா, இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு அப்பர் எபிடெர்மஸ். அப்பர் எபிடெர்மஸ் வந்து அவுட்டர் மோஸ்ட் சிங்கிள் லேயர் பேரன்கேமா செல்ஸாக உருவானது. வித்தவுட் இன்டர்செல்லுலர் ஸ்பேஸ், நெருக்கமான ஸ்பேஸ் இது இருக்காது, அங்கே இன்டர்செல்லுலர் ஸ்பேஸ் இருக்கும். சரியா, ரொம்ப கொஞ்சம் விலகி இருக்கிற மாதிரி இருக்கும். இது அவுட்டர் வாலில் வந்து கியூட்லைஸ் இருக்கும். ஸ்டொமேட்டா லெஸ் நம்பர், அப்பரில் வந்து ஸ்டொமேட்டா ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறது. இப்போ பார்த்தோம் இல்லையா அப்பர் எபிடெர்மஸ், அது அப்படியே ஆப்போசிட் தான் லோயர் எபிடெர்மஸ். இங்கே என்னென்ன பார்த்தோம், பேரன்கேமாஸ் எல்லாம் உருவானிச்சு சொல்லியிருக்கேன், அங்கேயும் அது மாதிரி தான் உருவாயிருக்கும். அவுட்டர் வாலில் வந்து கியூட்லைஸரு இங்கே இருக்குது, ஸ்டொமேட்டா லெஸ் நம்பர், ஸ்டொமேட்டா நோட் பண்ணிங்க, ஸ்டொமேட்டா கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா லோயரில் வந்து இது சிங்கிள் லேயர் பேரன்கேமா செல்ஸ் தான் வித்தின் த கியூட்டிக்கல் உள்ள இருக்கு, கியூட்டிக்கல் இங்கே இருக்குன்னு சொல்கிறோம். இது கண்டைன் நியூமரஸ் ஸ்டொமேட்டா, அங்கே லெஸ் ஸ்டொமேட்டா சொன்னோம், லோயரில் வந்து ஸ்டொமேட்டா அதிகமாக இருக்குன்னு சொன்னோம். இங்கே குளோரோபிளாஸ்ட் ப்ரெசன்ட் ஒன்லி காட் செல்ஸ், இங்கே வந்து குளோரோபிளாஸ்ட் காட் செல், ஸ்டொமேட்டோட காட் செல்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இது என்ன பண்ணும், கேஸ் எக்ஸ்சேஞ்ச், த லாஸ் ஆஃப் வாட்டர் வேப்பர் ஃபெசிலிட்டிஸ் த்ரூ த சேம்பர். இங்கே வந்து கேஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகுறது, வாட்டர் லாஸ் ஆகுறது எல்லாம் நடக்கும் எங்கே, லோயர் சைடில். அப்பர் சைடில் அங்கே ஸ்டொமேட்டோ லெஸ்ஸாக இருக்கும். சரியா, அடுத்தது மியூசோஃபில் அப்படிங்கிறது நான் சொல்ல வரேன்.
இந்த மியூசோஃபில் அப்படிங்கிறது ஒரு புக் பேக் 5 மார்க் கொஸ்டின் இல்லை 4 மார்க் கொஸ்டினில் வரும். ஸோ இதை மியூசோஃபில் அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னா இந்த டயக்ராம் தான் பார்க்கணும். பேலிசைட் பேரன்கேமா, இங்கே வந்து இர்ரெகுலராக இருக்கக்கூடிய ஸ்பாஞ்சி பேரன்கேமா தேடி கண்டுபிடிங்க. பேலிசைட் பேரன்கேமா எங்கே இருக்குது, ஸ்பாஞ்சி பேரன்கேமா எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். பேலிசைட் பேரன்கேமாவும் ஸ்பாஞ்சி பேரன்கேமாவும் சேர்த்து சொல்கிறது தான் என்ன அப்படின்னா அந்த மியூசோஃபில் அப்படிங்கிறது. சரியா? இப்போ நான் சொல்கிறது பேலிசைட் பேரன்கேமா பற்றி பார்க்கும்போது அந்த டயக்ராம் பார்த்துக்கோ, ஸ்பாஞ்சி பேரன்கேமா சொல்லும்போது அந்த டயக்ராம் பார்த்துக்கோ. ரெண்டு கம்பேர் பண்ணி பாருங்கள். இது கம்பேர் பண்ணி கூட கொஷின்ஸ் கேட்கலாம். இது ரெண்டையும் சேர்த்து சொல்கிறது தான் என்ன அப்படின்னா மியூசோஃபில் அப்படின்னு சொல்கிறது. இப்போ பேலிசைட் பேரன்கேமா இது எங்கே இருக்கும், பவுண்ட் ஜஸ்ட் பிலோ த அப்பர் எபிடர்மிஸ் கீழே இருக்கும். எது பேலிசைட் பேரன்கேமா. செல் வந்து எலாங்கேட்டடாக இருக்கும், நீண்டு இருக்கக்கூடியது. இங்கே வந்து மோர் நம்பர் ஆஃப் குளோரோபிளாஸ்ட், அங்கே அதிகமான குளோரோபிளாஸ்ட் இருக்குது. அதனால இந்த செல் டு நாட் ஹேவ் இன்டர்செல்லுலர் ஸ்பேஸ், அங்கே இன்டர்செல்லுலர் ஸ்பேஸ் இல்லாமல் நெருக்கமாக இருக்குது. தே டேக் பிளேஸ் இன் ஃபோட்டோசிந்தசிஸ். அந்த பேலிசைட் பேரன்கேமா எங்கே இருக்குது, அப்பர் எபிடர்மிஸ் கீழே இருக்குது, எலாங்கேட்டடாக இருக்குது, குளோரோபிளாஸ்ட் இருக்குது. குளோரோபிளாஸ்ட் இருக்கிறதுனால ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுது. ஸோ பேலிசைட் பேரன்கேமாவோட ஃபங்க்ஷன் என்ன, ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிறத சொல்லணும், நோட் பண்ணிக்கணும். அடுத்தது ஸ்பாஞ்சி பேரன்கேமா இஸ் ஃபவுண்ட் இன் பிலோ த பேலிசைட் பேரன்கேமா, அதாவது பிலோ இருக்குது, எங்கே கீழே, லோயர் எபிடர்மிஸ்க்கு மேலே இருக்கும். யார் அப்படின்னா இந்த ஸ்பாஞ்சி பேரன்கேமா. சரி, அதாவது பாலிசைட் பேரன்கேமாவுக்கு கீழே தான் இந்த ஸ்பாஞ்சி பேரன்கேமா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆல்மோஸ்ட் ஸ்பெரிக்கல் ஆர் ஓவல் இர்ரெகுலர் அரேஞ்சு, ஸ்பெரிக்கலாக இருக்கலாம், ஓவலாக இருக்கலாம், இர்ரெகுலராக அரேஞ்ச் ஆகிருக்குது. அங்கே இன்டர்ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுது, கேஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுது. ஸோ கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது எங்கே, ஸ்பாஞ்ச் பேரன்கேமாவில். வாட் இஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்பாஞ்ச் பேரன்கேமா, கேஸ் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறத நீ சொல்லிடலாம். நெக்ஸ்ட்டு வாஸ்குலர் பண்டில். வாஸ்குலர் பண்டில் மிட்ரிப் லார்ஜர்னா அந்த வெயினோட மிட்ரிப் போகும் இல்லையா, அங்கே தான் இருக்குது இந்த வாஸ்குலர் பண்டில். இதில் வந்து பார்த்தோன்னா கன்ஜைன், கொலைட்ரல், க்ளோஸ்டு, இந்த மாதிரி வாஸ்குலர் பண்டல்லாம் டைகாட் லீஃபில் இருக்குது. வாஸ்குலர் பண்டில் இஸ் சரௌண்டட் பை த ஷீத் பேரன்கேமா செல்ஸ், அதுக்கு பேர் பார்டர்னு சொல்கிறது. இந்த வாஸ்குலர் பண்டில் சுற்றி ஒரு ஷீத் கவர் பண்ணியிருக்கும், அதுக்கு பேரன்கேமா செல்ஸ். அதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா பண்டில் ஷீத் அப்படின்னு சொல்கிறது. ஒவ்வொரு வாஸ்குலர் பண்டிலையும் சைலம் லைஸ் டுவர்ட்ஸ் த அப்பர் எபிடர்மஸ், ஃப்ளோயம் டுவர்ட்ஸ் த லோயர் எபிடர்மஸ். இதில் வந்து சைலம் என்ன பண்ணுது அப்படின்னா எங்கே இருக்குன்னா டுவர்ட்ஸ் த அப்பர் எபிடர்மஸ் பார்த்துருக்கோம், ஃப்ளோயம் வந்து டுவர்ட்ஸ் த லோயர் எபிடர்மஸ் பார்த்துருக்கோம். அப்படிங்கிறத இந்த வாஸ்குலர் பண்டில் ஸ்பெஷல். இதுதான் டைகாட் லீஃப் பார்த்துக்கோ. இது சைலம் அப்படிங்கிறது எங்கே இருக்குது, மேலே நோக்கி போகுது, அப்பர் எபிடர்மஸ் நோக்கி போகுது. ஃப்ளோயம் எங்கே இருக்குது, லோயர் எபிடர்மஸ் நோக்கி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துங்க. இதுதான் அந்த சைலம் ஃப்ளோயம் அப்படிங்கிறது. இது ஒரு பாயிண்டாகவே சொல்லலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் மோனோகாட் லீஃபை பற்றி பார்க்க போகிறோம். மோனோகாட் லீஃபில் வந்து பாருங்கள், இந்த மோனோகாட் லீஃபை வந்து பார்த்தோம் அப்படின்னா எபிடர்மஸ், மோனோகாட் லீஃப் அப்பர் அண்ட் லோயர் எபிடர்மஸ் இருக்குது. பேரன்கேமா செல்ஸ்னால் உருவாகிருக்கு, கியூட்டிக்கல் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஸ்டொமேட்டா ரெண்டு பக்கமும் இருக்குது, இங்கே அப்பரில் இருக்குது, லோயரில் இருக்குது. இன் சம் செல்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்பர் எபிடர்மஸ் ஆர் லார்ஜ் அண்ட் தின் வால்டு இஸ் நோன் அஸ் பலிஃபார்ம் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறது இங்கே எபிடர்மஸில் இருக்கக்கூடியது ஒன்று. இப்போ மியூசோஃபில் டைகாட்டில் வந்து பார்த்தோம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தெரிஞ்சோம். இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கிரவுண்ட் டிஷ்யூஸ் ஆஃப் பிட்வீன் போத் எபிடெர்மல் லேயர் அண்ட் மியூசோஃபில் நாட் டிஃபரன்ஷியேட் இன்டு பேலிசைட் பேரன்கேமா, ஸ்பாஞ்ச் பேரன்கேமா. அந்த மியூசோஃபில் வந்து என்ன பண்ணாது, நல்லா டிஃப்ரெண்ட் தெரியாது, ஒரே மாதிரியே தெரியும், ரெண்டும் ஒரே மாதிரியே இருக்கும். The cell irregular arranged with intracellular space. They contain chloroplast. ஸோ இங்கே இருக்கக்கூடிய மியூசோஃபில் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது, ஒரே மாதிரியாக இருக்குது, அங்கே குளோரோபிளாஸ்ட் இருக்குது. அப்புறம் வாஸ்குலர் பண்டில். ஸோ இந்த டயக்ராம் ஒரு டைம் பார்த்துக்கலாம். இங்கே பாரு, அதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். இங்கே பேலிசைட் பேரன்கேமா, ஸ்பாஞ்ச் பேரன்கேமா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியாது, எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். மியூசோஃபில் அப்படின்னா ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. பண்டில்ஸ் சைலம் ஃப்ளோயம் அப்படிங்கிறத பார்த்துக்கோ. இப்போ பாரு, வாஸ்குலர் பண்டில் லார்ஜ் நம்பர் ஆஃப் வாஸ்குலர் பண்டில் ஆர் ப்ரெசன்ட். பெரிய பெரிய வாஸ்குலர் பண்டில் அங்கே இருக்கும். சம் ஆஃப் த விச் ஆர் ஸ்மால் ஆர் சம் ஆர் லார்ஜ். சிலது சின்னதாக இருக்கும், சிலது பெருசாக இருக்கும். ஒவ்வொரு வாஸ்குலர் பண்டில் சரௌண்டட் பை பேரன்கேமாட்டஸ், அதுக்கு பேர் தான் பண்டில் ஷீட்னு சொல்கிறது. ஒவ்வொரு வாஸ்குலர் பண்டில் சுற்றியும் பேரன்கேமாஸ் இருந்துச்சு அப்படின்னா அது பண்டில்ஸ்னு சொல்கிறது. இந்த வாஸ்குலர் இருக்கு இல்லையா, அந்த வாஸ்குலர் பண்டில்ஸ் கன்ஜாயின், கொலைட்ரல், க்ளோஸ்டு இது மாதிரி அமைப்புலாம் இருக்கும். ஸோ கன்ஜாயின்,
கொலேட்ரல் க்ளோஸ்டு வாஸ்குலர் பண்டல் அங்கே உள்ள மாதிரியே இருக்கும். சைலம் ப்ரெசன்ட் டுவர்ட்ஸ் அப்பர் எபிடர்மஸ். இங்கே வந்து பாரு அதே மாதிரி தான் சைலம் வந்து வெளியே பார்த்தோம், அப்பர் எபிடர்மஸ் பார்த்தோம், ப்ளோயம் வந்து லோயர் எபிடர்மஸ் பார்த்தும் இருக்கும். இதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஒன்று. அதுக்குள்ளே டிஃப்ரென்ஷியேட் இங்கே எல்லாம் பார்த்துக்குங்க. டைகாட் லீஃப் அண்ட் மோனோகாட் லீஃப் அப்படிங்கிறது இதில் உள்ளது. சரியா, இதை பார்த்துக்க. அடுத்தது வந்து என்ன அப்படின்னா செல் ஆர்கன்ஸ், பிளாஸ்டிட்ஸ், மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். தேங்க்யூ.